Hi students, இன்னைக்கு நம்ம class 11 business maths second chapter algebra exercise 2.3ல 4th and 5th sum பார்ப்போம் இந்த வீடியோல 4th sum பாருங்க first find the number of arrangements that can be made out of the letters of the word assassination. ஓகேவா? இப்போ இந்த லெட்டர்ஸ்ல இருந்து எத்தனை நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க இல்லையா? ஸோ the number of letters மொத்தம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை அப்படின்றத இதில் பார்த்துக்கோ. நம்பர் ஆஃப் letters in the word. இந்த வேர்டில் மொத்தம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எத்தனை இருக்குது? 3, 6, 9, 12, 13. ஸோ 13 இருக்குது இல்லையா? இப்போ இது ஒவ்வொரு லெட்டரும் எத்தனை டைம் அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த லெட்டர் ஏ அக்கர்ஸ் ஏ எத்தனை டைம்? 1, 2, 3 டைம்ஸ். அடுத்தது லெட்டர் எஸ் எத்தனை டைம்? 2, 4 டைம்ஸ். ஏ பார்த்துட்டோம், எஸ் பார்த்துட்டோம். ஐ லெட்டர் ஐ 1, 2 டைம்ஸ். ஐ பார்த்துட்டோம். அடுத்தது என் எத்தனை டைம்? 1, 2 டைம்ஸ். அடுத்தது டி ஏ முடிச்சிட்டோம், என்ன முடிச்சிட்டோம். ஸோ அடுத்தது டி வந்து 1 டைம். அடுத்தது ஐ பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்தது ஓவும் 1 டைம். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? 13 லெட்டர்ஸ். அப்போ 13 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு 4 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல் 1 ஃபேக்டோரியல். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் கீழே டிவிஷனில் போட்டுட்டு 13 ஃபேக்டோரியல். இதுதான் நம்பர் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் மொத்தம் இந்த வேர்ட்ஸில். அடுத்தது பாருங்கள் 5th சம்மில் ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் பாருங்கள். இன் ஹவு மெனி வேஸ் கேன் 8 ஐடென்டிக்கல் பீட்ஸ் பி ஸ்ட்ரிங் ஆன் எ நெக்லஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபார்முலா கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஸோ த நம்பர் ஆஃப் வேஸ் number of ways 8 identical beads 8 identical beads can be stringed இதுக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு. n minus 1 factorial divided by 2. ஓகேவா? அப்போ 7 factorial divided by 2. 7 factorial divided by 2. ஃபார்முலா தான் இது. ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது in how many ways number of ways 8 boys form a ring. அதுக்கு வந்து n minus 1 factorial. ஸோ n minus 1 factorialனா 8 minus 1 factorial. அப்போ 7 factorial. ஐடென்டிக்கல் பீட்ஸ்ன்றதால n minus 1 factorial divided by 2ன்னு வரும். ஐடென்டிக்கல் இருந்ததுன்னா நீங்கள் ஃபார்முலாவில் பார்த்தீங்கனாலே இந்த ஃபார்முலா ரெண்டுமே இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த சம்மோட ஆன்சர் இவ்வளோ தான். 7 ஃபேக்டோரியல். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போடணுன்றது கிடையாது, ஏன்னா ரொம்ப பெருசாக வரும். பண்ணி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.